வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகமும் பொதுமக்களும் இணைந்து நடத்துகின்ற மாபெரும் கலை விழாவை காண வேண்டுமென்ற துடிப்போடு இங்கு இணைந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புழுதி மண்ணிலிருந்து கடல் கடந்து கண்டங்கள் கடந்து எங்கள் கழகத்தோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற கோதாவலை ஓடி ஓடி வந்து இந்த அரங்கை அலங்கரித்து கொண்டு இருக்கின்ற தமிழ் உறவுகளை, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை விளையாட்டுக் கழகத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்வதிலே புலகாங்கிதம் அடைகின்றோம். நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்க சமுதாயபூர்வமான மங்கள விளக்கேற்றல் நிகழ்வோடு நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது தமிழருடைய மரபியலோடும் கலாசார பண்பாட்டு விழுமியங்களோடும் இணைந்ததென்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வரிசையிலே மங்கள விளக்கினை ஏற்றி விழாவினை ஆரம்பித்து வைப்பதற்காக பிரித்தானிய வட்டுக்கோட்டை கலை கலாசார பொறுப்பாளர் திருமதி முத்துநேசன் அவர்களையும், பிரித்தானிய வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் திருமதி ஆனந்தகுமார் அவர்களையும் அன்பாக அழைக்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றுகின்ற போது இருளை இருள் கொண்டு அகற்ற முடியாது, அதேபோன்று துன்பத்தை கொண்டு அகற்ற முடியாது. இருளிலே ஒளி சேருகின்ற போதுதான் அந்த இடம் வெளிச்சமாக நிதர்சனப்படுகின்றது. எனவே ஒளி என்பது எங்களுடைய வாழ்வோடு இணைந்து கொண்டது. அதனால் தான் தீபாவளியை தீபங்களை வரிசைப்படுத்தி தீபங்களை நாங்கள் வழிபட்டு வருகின்றோம். அது கார்த்திகை தீபங்களாக இருந்தாலும் சரி, ஏன் அங்கே திருவண்ணாமலையிலே ஒளிர்கின்ற சோதி புலம்பாக இருந்தாலும் தமிழருடைய வழிபாட்டோடு பின்னி பிணைந்தது தீப வழிபாடு. இப்பொழுது மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு அரங்கிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.
தலைவரன்றடியார் தம்மடி போற்றி செய்பார்கள். வாயினும் மனத்தும் மருவி நின்றகலா மாண்பினர் காண்பல வேடர். நோயிலும் பிணியும் தொழிலற்பால் நீக்கி நுழைதரு நூலினர் ஞாலம். கோயிலும் சூனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவணியன் அலகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தேவாரம் இசைக்கின்ற போது அரங்கிலே எழுந்து நிற்கின்றதுதான் வழக்கம். நீங்கள் ஒரு சிவ தமிழை நேசிப்பதால் தான் யாழ்ப்பாண கல்லூரிக்கு செல்கின்ற வாய்ப்பு இருந்தும் அதனை துறந்து திருநாவுக்கரசு மகாவித்தியாலயத்திலே படித்ததாக அன்றைய ஒரு விழாவிலே பேராசிரியர் சிவலிங்கராசா அவர்கள் பதிவு செய்திருந்து கொண்டார். இப்போது தொடர்ந்து மௌன அஞ்சலி இடம்பெறப் போகின்றது. நீங்கள் இருந்து கொண்டு மௌன அஞ்சலி செய்ய போகிறீர்களா அல்லது எழுந்து நின்று மௌன அஞ்சலி செய்ய போகின்றீர்களா என்பதனை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தாயக விடுதலை போராட்டத்திலே தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்த தேச புதல்வர்களையும் போரின்பால் கொல்லப்பட்ட மக்களையும் எமது புழுதி மண்ணினுடைய கலை இலக்கியம் தமிழ் போன்ற மொழியியல் கோலங்களாக தங்கள் இன்னுயிரை ஈந்த பெரியார்களையும் சமூக ஆர்வலர்களையும் சமூக விழுமியங்களை தாங்கி சமூக தொண்டாற்றிய பெரியோர்களையும் நெஞ்சத்தில் இருத்தி எல்லோரும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்துவோமாக, செய்து கொள்வோமாக. நீங்கள் அமர வேண்டிய நேரமல்ல, தொடர்ந்து எங்கள் தமிழ்த்தாய்க்குரிய வாழ்த்து வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி என்ற எங்கள் தமிழ்த்தாயை நாங்கள் தாங்கி நிற்கின்ற நேரம் தமிழ்த்தாய் வாழ்த்து. மொழிக்காக உயிர் கொடுத்தவர்கள் தமிழர்கள். எனவே நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று, அதாவது நாங்கள் சொல்லி நீங்கள் செய்ய தேவையில்லை. அரங்கில் உள்ள அன்பான உறவுகளை, நீங்கள் மூத்தவர்கள் சபையை மதிக்க வேண்டும். சபை அடக்கத்திலே சபையை அடக்கி சபையை மதித்து தான் நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்த வேண்டும். எனவே உங்களை தமிழ்த்தாயின் பெயராலே கருணை கூர்ந்து வேண்டுகிறோம். எழுந்து நின்று தமிழ்த்தாய் வாழ்த்தை வழங்குமாறு மிக பணிவன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானம் மலர்ந்து அனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே. கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்கவி நீங்க தமிழொழியோங்க துலங்கிட வையகமே. தொல்லை வினையர் தொல்லை அகன்றிடும் சுடகன தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வானம் அறிந்து தனைந்து அறிந்து வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே.